கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, மீகா தீர்க்கதரிசிக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. அன்றைக்கு மோசே நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி வழி நடத்தினார் என்பதை மறுபடியும் மீகா தீர்க்கதரிசியின் வழியாய் அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். பாருங்க, அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது என்னங்க? அவர்கள் எகிப்து தேசத்தில இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைகளாய் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் 430 வருஷம் அவர்கள் அடிமைகளாய் இருந்தும் கர்த்தர் ஒரே இரவிலே அந்த எகிப்து தேசத்திலிருந்து கிட்டத்தட்ட 20 லட்சங்களுக்கு மேலான ஜனங்களை அவர் எகிப்து தேசத்திலிருந்து அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் வெளியிலே கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப நல்லா கவனிங்க, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. உண்மையாகவே 430 வருஷம் அவர்கள் அடிமையா இருந்தாங்க. கர்த்தர் அவர்களுக்காக மோசேக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தி அந்த எகிப்து தேசத்திற்குள்ள 10 வாதைகளை அவர் அந்த எகிப்து ஜனங்களுக்கு கொண்டு வந்து பின்பாக இஸ்ரவேல் ஜனங்களை அதன் நடுவில் இருந்து கர்த்தர் புறப்பட பண்ணினார். அப்ப நல்லா கவனிங்க, 430 வருஷம் அடிமைகளா இருந்தாங்க. ஆனால் ஒரே இரவிலே கர்த்தர் அவர்களை அதிசயமாய் அந்த எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் வெளிப்பட பண்ணினார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த காணொலியை பார்க்கிற உங்களிடத்திலே கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீங்க நீண்ட நாட்களா நீங்க கர்த்தரிடத்துல அநேக ஜபங்களை விண்ணப்பங்களை அநேக முறை நீங்கள் கர்த்தரிடத்திலே வார்த்தைகள் எடுத்துரைத்து என்னுடைய ஜபங்கள் கேட்கவில்லையே என்று வருத்தத்தோடு கவலையோடு இந்த காணொளி நீங்கள் பார்க்கலாம். ஆனா நல்ல கவனிங்க, உங்களுடைய ஜபங்களை கர்த்தர் கேட்காமல் இல்லை, அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். அப்ப உண்மையாகவே உங்களுடைய ஜபங்களை ஒரு நாளும் அவர் கேட்காமல் இருந்ததில்லை. உங்களுடைய ஜபங்களை உன்னிப்பாய் உண்மையாகவே கருத்தாய் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உண்மையாகவே அப்ப இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளுகிற காரியம், நீண்ட நாட்களா 430 வருஷம் அடிமைகளா இருந்தாங்க. அப்ப அவங்க வெளில கொண்டு வரதற்கு சில வருடங்களாவது ஆகியிருக்கணும். ஆனா கர்த்தர் பாருங்க, ஒரே இரவிலே கர்த்தர் அவர்களை வெளிப்பட பண்ணினார். அன்றைக்கு அந்த எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி கர்த்தர் கொண்டு வந்தாரோ, இன்றைக்கும் இந்த காணொளியை பார்க்கிற உங்களிடத்திலே கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீண்ட நாட்களாய் ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல, ஏதோ ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துல, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சிக்கி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அதிலிருந்து உங்களை விடுதலை செய்ய போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கே உண்மையாகவே இந்த வார்த்தையை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசித்தாலே போதும். இந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கென்று உண்மையாகவே இந்த வாக்கு தத்தத்தை அவர் உங்களுக்கு உரித்தாக்க இன்றைக்கே உதவி செய்வார். ஆமென். உண்மையாகவே இந்த வார்த்தையை விசுவாசிப்பீர்களா? கர்த்தருடைய வார்த்தையை சொன்னது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் இன்றைக்கே. காரணம் என்னன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய இயேசு, அவருக்கு பேரே என்னன்னா அதிசயமானவர் தான். அவர் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே பல அதிசயங்களை செய்திருக்கிறார். இப்ப இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அதிசயத்தை அவர் நடப்பிக்க போகிறார். ஆமென். ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு இடத்துல நான் சிக்கி கொண்டு இருக்கிறேன், வெளியில வரவே முடியாது, இந்த உலகத்தின் ஜனங்கள் மனிதர்கள் என்னை விடுதலை செய்யவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? எந்த காரியமா இருந்தாலும் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் உங்களை விடுதலை செய்து உண்மையாகவே உங்களை அதிசயங்களை காணும்படியாய் அவர் உதவி செய்வார். உண்மையாகவே விசுவாசிக்கிறீர்களா? என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய அதிசயத்தை அவர் செய்ய போகிறார். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு உண்மையாகவே இந்த பிள்ளைகளிடத்திலே ஒரு புதிய அதிசயத்தை அன்றைக்கு ஒரே இரவிலே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து எப்படி வெளிப்பட பண்ணீரோ, இன்றைக்கும் பலவிதமான அடிமைத்தனத்தின் காரியத்திலே பலவிதமான காரியங்களில் சிக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை இன்றைக்கே அதிசயமாய் அதிசயமாய் நீர் விடுதலை செய்யுங்க, பலப்படுத்துங்க, அதிலிருந்து வெளிப்பட செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். கர்த்தருடைய கரம் இன்றைக்கே பிள்ளைகளிடத்தில் வெளிப்படுவதாக. இன்றைக்கே இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிற இப்போது கர்த்தர் அநேகரை நீர் விடுதலை செய்து கொண்டிருக்கிறீர். அதிசயமான காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி.
ஒருவேளை பொருளாதாரத்திலே குறைவுபட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீங்க செய்யுங்க. இந்த காரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். இன்றைக்கு ஒரு அதிசயத்தை பிள்ளைகள் காணட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை அவர் செய்ய போகிறார். எதிர்பார்த்திருங்கள், காத்திருங்கள். இன்றைக்கே விசுவாசியுங்கள். இன்றைக்கே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய போகிறார். ஆமென். கர்த்தர் உழைத்திருங்கள், தொடர்ந்து பலப்படுங்கள். God bless you. ஆமென்.